ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். இன்றைக்கி நம்ம 3K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். இதே அன்பு ஆதரவும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எப்பவும் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் மசாலா. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 7-8 பூண்டு பல் சேர்த்து, அது கூட ஒரு மூடி தேங்காவில் பாதி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வாழைக்காவை வச்சு நம்ம நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க உங்களோட சஜஷன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். மசாலா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்து, வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச வாழைக்காவை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே பரட்டி விடுங்க. இப்போது வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பரட்டி விடும்போதே ஓரளவுக்கு வாழைக்காய் வெந்துடும். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். 1 நிமிஷம் கலந்து விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டான வாழைக்காய் மசாலா ரெடி.